திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார். திமுக கூட்டணியில் ராமதாஸ் இணைய விசிக முட்டுக்கட்டையாக உள்ளதா என்பது குறித்து திருமாவளவன் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ராமதாஸ் தரப்பு பாமக கூட்டணியில் இணைவதற்கு விடுதலை சிறுத்தைதான் முட்டுக்கட்டையா இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு. இது தவறான கருத்து. திமுக அப்படி ஒரு முடிவை எடுத்தால் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம் என்று மட்டும்தான் சொன்னோம். அது ஏற்கனவே 2011 நாங்கள் எடுத்த முடிவு. இந்த தேர்தலின் போது நாங்கள் எடுத்த முடிவு அல்ல. நாங்கள் திமுகவுக்கு எந்த நெருக்கடியையும் தரவில்லை, அல்லது பாமகவை, ராமதாஸ் அவர்களின் தலைமையிலான பாமகவை சேர்த்து கொள்ளக்கூடாது என்ற எந்த இக்கட்டையும் திமுகவுக்கு நாங்கள் உருவாக்கவில்லை. திமுகவுக்கு பாமக தேவை என்றால் அவர்கள் அதை துணிவாக அந்த முடிவை எடுப்பார்கள். அதிலே யாருடைய கருத்தையும் கேட்க வாய்ப்பில்லை. எனவே விடுதலை சிறுத்தைகள் நெருக்கடி கொடுத்ததனால் அவர்கள் இங்கே இடம்பெறவில்லை என்பது ஏற்புடையதல்ல. 2011க்கு பிறகு நாங்கள் பாஜக, பாமக ஆகிய 2 கட்சிகளும் சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் வெறுப்பு அரசியலை விதைக்கிற நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிற காரணத்தால் அவர்களோடு நாங்கள் சேர மாட்டோம் என்று அறிவித்தோம். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி நாங்கள் இவர்களை சேர்க்கவே கூடாது என்று எந்த இடத்திலும் நெருக்கடி தரவில்லை. திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார்.